எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சிக்கன் 65 பிரியாணி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் வந்து ஒரு 700 கிராம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அப்புறம் பேனில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அந்த சிக்கன் துண்டங்களெல்லாம் அந்த எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் 2வது பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் ஒன்று எடுத்து அதில் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. அந்த வெங்காயத்தை எல்லாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் தான் வந்து பதம். அந்த வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி சாறை எடுத்து அதில் ஊற்றி அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். 1.5 கப் வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா வந்து எல்லாம் என்னெல்லாம் போடணும்னு கடைசியில் வந்து அந்த ஒரு தாளில் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து எல்லாம் போட்டுக்கோங்க. மிக்சியில் இந்த மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் தயிர் எடுத்து அதில் ஊற்றி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து அந்த மசாலாவை போட்டுருங்க. மசாலா போட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மூடி வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கன் துண்டங்களெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குன்னு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் எடுத்து. அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி 1.5 கப் எடுத்ததுனால டபுள் த அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் போடுங்க, கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. கொத்தமல்லி இலை, புதினா இலை போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் வந்து இந்த மசாலா அரைக்கிறதெல்லாம் இந்த இதில் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் எப்படி வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முட்டை வந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மைதா வந்து மெஷரிங் கப்பில் 2 கப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து 274 கிராம் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தூள் பண்ண சீனி வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை சீனி வந்து 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து 230 கிராம் வந்து வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவை வந்து ஜல்லடையில் போட்டு அதில் வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து அதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டையை வந்து எக் பீட்ரு 5 முட்டை வந்து எக் பீட்டரில் அடித்து எடுத்துக்கோங்க. அந்த வெண்ணெயை வந்து தனியாக வேறு ஒரு கிணத்துல வச்சு அதை வந்து எக் பீட்டரில் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டையில் வந்து முட்டை அடித்து எடுத்ததில் வந்து வெள்ளைச்சீனி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை வந்து நல்லா எக் பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மைதா மாவு இருக்குது, அதையும் வந்து அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. சீனி ஃபஸ்ட்டு வந்து போட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எக் பீட்டரில் அடித்து எடுத்துக்கோங்க. அந்த முட்டையையும் அதில் வந்து நல்லா சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக் பீட்டரை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இது தான் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து மண்ணுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. மண்ணை போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து பெரிய கிண்ணமாக எடுத்து அதில் வந்து பட்டர் பேப்பரை வெண்ணெய் தடவிட்டு அதில் வச்சுட்டு அதில் வந்து அந்த மாவு அந்த ஸ்பாஞ்சு கேக் மாவெல்லாம் அதில் உள்ள வச்சுட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நான் வந்து வச்சுட்டு உள்ளே ஷார்ப்பான இதை வச்சு அமுக்கி எடுத்தேன். அது வந்து வேகலை. திரும்பி ஒருக்க வந்து கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு ஷார்ப்பான ஒன்று உள்ளே வச்சு அமுக்கி பார்க்கும்போது நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை தனியாக வந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டர் பேப்பர்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் வந்து உடம்பு நல்லா இருந்தால்
பெரியவங்களும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி சமைச்சி இந்த ஸ்பாஞ்சு கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி.